ஒரு சார்ட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு கீழே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லராக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் எந்த இடத்துல செல்லராக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு இந்த இடத்துல செல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் நமக்கு யூஸ் ஆக போகுது. இதுக்கு பேர் RSI அப்படின்னு பேர், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓவர் பாட் கண்டிஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்த ரீச் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லராக இருக்கலாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு செல் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே வர்றதை பார்க்க முடியும். அகெயின் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் நடக்கும்போது செல்லராக இருக்கும்போது ப்ரைஸ் கீழே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அழகாக கீழே வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு இந்த இடத்துல திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் நடக்குது. இப்போ போய் திரும்ப செல் பண்ணிட்டோன்னா ப்ரைஸ் கீழே வரல, பட் இந்த லைன் மட்டும் கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஆப்போசிட்டில் போயிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னா, இது என்ன ட்ரெண்ட், இந்த ட்ரெண்ட் எப்போ மாறும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அது தெரிஞ்ச பிறகு தான் இதில் என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.